ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வச்சுருக்காங்க. அதாவது மெடிக்கல் ஆஃபீஸர், சயின்டிஸ்ட், இன்ஜினியர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், சயின்டிஸ்ட் அசிஸ்டன்ட் அண்ட் டெக்னீஷியன் பி, டிராஃப்ட்மேன் பி, அசிஸ்டன்ட் ராஜ் பாஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 கேட்டகரிக்கு ஜாப் கிட்ட வந்து வேலைவாய்ப்பு வச்சுருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து என்னன்னு பார்த்துருவோம். ஸோ வேகன்சி டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மெடிக்கல் ஆஃபீஸர் எஸ்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏவியேஷன் மெடிசன் சொல்லிட்டு ஒரு வேகன்சி. சரிங்களா? கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா எம்டி வந்து முடிச்சிருக்கணும். ஏவியேஷன் மெடிசனில் எம்டி முடிச்சிருக்கணும், ப்ளஸ் எம்பிபிஎஸ் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் மெடிசன் அதுக்கு வந்து ஒரு வேகன்சி. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் எம்டி முடிச்சிருக்கணும் ஸ்போர்ட்ஸ் மெடிசனில், ப்ளஸ் எம்பிபிஎஸ் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வேகன்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் சொல்லியிருக்காங்க. யூஆர் கேட்டகரிக்கு வந்து ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதையுமே செக் பண்ணிக்கோங்க. அதே போல் மெடிக்கல் ஆஃபீஸர் அதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வேகன்சி தான். இதுக்கு எம்பிபிஎஸ் மட்டும் முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் வந்து 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்டுக்கு அது வந்து பாருங்கள் ஸ்ட்ரக்சரல் டிசைன் அந்த ஃபீல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி. அதுக்கு எம்இ எம்டெக் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் இல்லைன்னா சிவில் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருந்தா நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கூடவே பிஇ பிடெக் வந்து கம்பல்சரி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் அதுக்கு வந்து பாருங்கள் எம்இ எம்டெக்கில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்கில் வந்து முடிச்சிருக்கணும். இல்லை அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஏதாவது கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் ஓகே தான். ப்ளஸ் பிஇ பிடெக் இந்த ஃபார்மேட்டில் தான் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு வந்து பாருங்கள் 2 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. அதுவுமே யூஆர் கேட்டகரிக்கு தான். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி ரிலையபிலிட்டி இன்ஜினியரிங் சொல்லிட்டு ஒரு வேகன்சி. எம்இ எம்டெக்கில் சேஃப்டி ரிலையபிலிட்டி இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்கணும். இல்லை அதுக்கு ஈக்குவலண்ட்டாக படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் இந்த ஃபீல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதுவுமே யூஆர் கேட்டகரிக்கு தான். எம்இ எம்டெக்கில் அந்த சொன்ன இந்த ரெவலன் ஃபீல்டில் வந்து கோர்ஸ் முடிச்சிருக்கணும். இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து முடிச்சிருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் சேஃப்டி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி. சரிங்களா? சேஃப்டி அப்படி இல்லைன்னா இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி இதில் 2 வேகன்சி இருக்குது. எம்இ எம்டெக்கில் சேஃப்டி அல்லது இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி வந்து கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அதுக்கு ஈக்குவலண்ட்டாக முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுக்குமே 2 வேகன்சி. அப்புறம் பார்த்தீங்கன்னா தெர்மல் இன்ஜினியரிங் எம்இ எம்டெக்கில் தெர்மல் இன்ஜினியரிங் இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குமே ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி சார்ஜர் பர்சன்ஸுக்குமே அந்த வேகன்சிலாம் வந்து எவ்வளோ என்னென்ன போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. டிசேபிலிட்டி கேட்டகரி வைஸ் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஃபீல்டு. ஓகேங்களா? மெக்கானிக்கல் ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து 13 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அந்த 13 வேகன்சியுமே கம்யூனிட்டி வைஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. ஹிந்திலையுமே இருக்குது, இங்கிலீஷ்லையுமே இருக்குது. 2 லாங்குவேஜில் மிக்சடாக இருக்கும் இந்த நோட்டிஃபிகேஷனே பார்த்தீங்கன்னா. ஹிந்தி, இங்கிலீஷ் மிக்சடாக இருக்கும். நீங்கள் வந்து இங்கிலீஷில் கிட்டத்தட்ட தெளிவாக பார்த்துக்குங்க. சரிங்களா? மொத்தம் 13 வேகன்சி மெக்கானிக்கலுக்கு. நீங்கள் டிப்ளமோ மெக்கானிக்கல் வந்து ஃபுல் டைம் முடிச்சிருக்கணும். அதுவும் ஃபஸ்ட் கிளாஸில் முடிச்சிருக்கணும். சரிங்களா? அப்படி முடிச்சிருந்தா மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ். ஓகேங்களா? எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே 11 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் தான் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி. யூஆர் கேட்டகரிக்கு 1, ஓபிசிக்கு ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபஸ்ட் கிளாஸோட. ஓகேங்களா? அப்புறம் ஃபோட்டோகிராஃபி அல்லது சினிமாட்டோகிராஃபி 2 வேகன்சி. சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் வந்து ஃபோட்டோகிராஃபி சினிமாட்டோகிராஃபி முடிச்சிருக்கணும். ஃபஸ்ட் கிளாஸில் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? யூஆர் கேட்டகரிக்கு ஒரு வேகன்சி, எஸ்சிக்கு ஒரு வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மைக்ரோ பயாலஜி அதுக்கு ஒரு வேகன்சி. அதாவது சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் அந்த அந்த போஸ்டிங்கில். ஓகேங்களா? மைக்ரோ பயாலஜி ஒரு வேகன்சி. அது இடபிள்யூஎஸ்க்கு தான் அந்த ஒரு வேகன்சி. நீங்கள் வந்து பிஎஸ்சி மைக்ரோ பயாலஜி வந்து முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? அதுவும் ஃபஸ்ட் கிளாஸில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு டெக்னீஷியன் பி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிட்டர் அதாவது ட்ரேடு ஐடிஐ இதில் வரும். ஓகேங்களா? டெக்னீஷியன் பியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐடிஐ ஃபிட்டர் முடிச்சிருக்கணும். நேஷனல் லெவல் அப்ரண்டிஷிப் வந்து முடிச்சிருக்கணும். 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சுட்டு அதாவது நேஷனல் லெவலில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 22 வேகன்சி. அதையுமே கம்யூனிட்டி வைஸ் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
எலக்ட்ரானிக் மெக்கானிக் வந்து 12 வேகன்சி. அதுவுமே தான் ஐடிஐ 10th + ஐடிஐ முடிச்சிருக்கணும். அவங்க சொன்ன அந்த ஃபீல்டில் நீங்கள் நேஷனல் லெவலில் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஏர் கண்டிஷனிங் அண்ட் ரெஃப்ரிஜரேஷன் சரிங்களா, ரெஃப்ரிஜரேஷன் அதுக்கு வந்து ஒரு வேகன்சி. அது யூஆர் கேட்டகரிக்கு. இதுவும் அதே தான், ஐடிஐ வந்து நேஷனல் லெவலில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வெல்டர், மெஷினிஸ்ட், வெல்டருக்கு 2 வேகன்சி, மெஷினிஸ்ட் ஒரு வேகன்சி, அப்புறம் எலக்ட்ரிக்கலுக்கு 3 வேகன்சி, டர்னருக்கு ஒரு வேகன்சி, கிரைண்டருக்கு ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன என்ன ட்ரேட் சொல்லியிருக்காங்க, அந்த ட்ரேடில் வந்து நீங்கள் வந்து 10th + ஐடிஐ வந்து நேஷனல் லெவலில் சர்டிஃபிகேட் முடிச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக கம்யூனிட்டி வைஸ் வேகன்சி சொல்லியிருக்காங்க, கரெக்டாகவும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே போல் இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல்டில் வந்து என்ன மாதிரி ஜாப் ப்ரொஃபைலாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் சொல்லியிருக்காங்க, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த இந்த 5th காலத்தில். ஓகேங்களா? அப்புறம் மோட் ஆஃப் செலெக்ஷனுமே சொல்லியிருக்காங்க, அதை நம்ம பிறகு பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்ட்ஸ்மேன் பி அந்த கேட்டகரி அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிராஃப்ட்ஸ்மேன் மெக்கானிக்கல் சொல்லியிருக்காங்க. இதுவுமே நீங்கள் வந்து ஐடிஐ வந்து படிச்சிருக்கணும், 10th + ஐடிஐ வந்து படிச்சிருக்கணும். டிராஃப்ட்ஸ்மேன் மெக்கானிக்கல் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். மொத்தம் 9 வேகன்சி கம்யூனிட்டி வைஸ் சொல்லியிருக்காங்க, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்புறம் டிராஃப்ட்ஸ்மேன் சிவிலுக்கு வந்து பாருங்கள், மொத்தம் 4 வேகன்சி. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐடிஐ 10th + ஐடிஐ டிராஃப்ட்ஸ்மேன் சிவில் ட்ரேடில் வந்து நேஷனல் லெவல் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு கேட்டகரிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ்க்குமே சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த டிராஃப்ட்ஸ்மேன் கேட்டகரி பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு மட்டும் ஒரு 5 வேகன்சி வந்து ரிசர்வ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மற்ற எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ்க்கு வந்து வேகன்சி இருக்கும், கரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. எந்த டிசேபிலிட்டி கேட்டகரிக்கு என்ன வேகன்சி சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து டிராஃப்ட்மேன். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ராஜ் பாஷா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட் கேட்டகரிக்கு அசிஸ்டன்ட் ராஜ் பாஷான்னு சொல்லிட்டு 4 வேகன்சி சொல்லியிருக்காங்க. யூஆருக்கு 2, ஓபிசிக்கு 1, எஸ்சிக்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே தான். ஆனால் மினிமம் 60% மார்க் வச்சுருக்கணும். அப்படி இல்லைனா சிஜிபிஏ வந்துச்சுன்னா 6.32 வந்து மினிமம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அவுட் ஆஃப் 10க்கு. ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த ராஜ் பாஷா அசிஸ்டண்ட் அதுக்கான க்ரைட்டேரியா. ஓகேங்களா? அதுவுமே பெங்களூர் டிவிஷன்ஸ்க்கு. சரிங்களா? ராஜபாஷா அசிஸ்டண்ட் பெங்களூர் டிவிஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி, அதுவுமே யூஆர் கேட்டகரிக்கு தான். இது மேலகத்து வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரோட ஹெட் குவார்ட்டர் எம்சிஎஃப் ஆசான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவிஷன்ஸ்க்கு, இது வந்து பெங்களூர் டிவிஷன்ஸ்க்கு ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க. இது கல்வி தகுதி இதே தான். சரிங்களா? டிகிரி முடிச்சிருக்கணும், 60% மினிமம், சிஜிபி இருந்தால் 6.32 அவுட் ஆஃப் 10 பாயிண்ட் ஸ்கேல். ஓகேங்களா? அதையுமே பார்த்துக்குங்க. அப்புறம் இது வரைக்கும் இந்த டேபிளில் என்னென்ன அப்ரிவேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அப்ரிவேஷன்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இங்கே கிளியராக பார்த்துக்குங்க. சரிங்களா? உதாரணத்துக்கு HSFCனா ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அந்த அப்ரிவேஷன்ஸ்க்குமே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது, இங்கே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸுமே இங்கே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த அலவன்ஸ் பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எவ்வளோ பே ஸ்கேல் இருக்கும், அலவன்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு. மெடிக்கல் ஆஃபீஸர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து மினிமம் 18லேருந்து 35 வயசு. உங்களுக்கு அலவன்ஸ் அப்ராக்சிமேட்டாக வந்து ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா 1,15,50 ரூபா கிட்ட இருக்கும். அலவன்ஸ் ப்ளஸ் அலவன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பே லெவல் ரேஞ்சுமே சொல்லியிருக்காங்க, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? லெவல் 11 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? லெவல் 11 அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் ஆஃபீஸர் எஸ்டி. சரிங்களா? இந்த 3rd போஸ்ட்டுக்கு இந்த போஸ்ட் கோடு இந்த கேட்டகரிலாம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. போஸ்ட் கோடு 122, இது வந்து 3rd போஸ்ட் கோடு. மெடிக்கல் ஆஃபீஸர் எஸ்சி, இது வந்து எஸ்டி, இது வந்து எஸ்சி. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 18லேருந்து 35 வயசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு ஓவராலாக பே ஸ்கேல் எவ்வளோ இருக்குன்னா 84,150 ரூபா ப்ளஸ் அலவன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் போஸ்ட் கோடு 4லேருந்து 9 சயின்டிஸ்ட் இன்ஜினியர் எஸ்சி அந்த கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து மினிமம் 18லேருந்து 30 வயசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஓவராலாக பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா 84,150 ரூபா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு. ஓகேங்களா? இந்த போஸ்ட் கோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 10லேருந்து 13 இந்த போஸ்ட் கோடுக்கு ஓவராலாக வந்து 67,350 ரூபா வந்து பே ஸ்கேல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 18 வயசு, மேக்ஸிமம் 35 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. இது டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அந்த கேட்டகரிக்கு. அப்புறம் போஸ்ட் கோடு 14 சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசு, மேக்ஸிமம் 35 வயசு. பே ஸ்கேல் வந்து 67,350 ரூபா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டெக்னீஷியன் பி
15லேருந்து 22 அந்த போஸ்ட் கோடுக்கு மினிமம் 18 வயசு அப்புறம் மேக்ஸிமம் 35 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. பே ஸ்கேல் பொறுத்த வரைக்கும் 32,550 ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டிராஃப்ட்ஸ்மேன் பி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசு மேக்ஸிமம் 35 வயசு. இதுக்குமே பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா 32,550 ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் ராஜபாஷா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 38,250 ரூபா பே ஸ்கேல் இருக்கும் ஓவராலாக. மினிமம் 18 வயசு மேக்ஸிமம் 28 வயசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது போஸ்ட் கோடு 25லேருந்து 26 வரைக்கும். கரெக்டாக அந்த போஸ்ட் கோடு செக் பண்ணிக்கோங்க. அந்த போஸ்ட் கோடு வச்சு தான் உங்களுக்கு வந்து இந்த கேட்டகரிலாம் வந்து பிரிச்சிருக்காங்க. சரிங்களா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கோடு 4லேருந்து 9க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட், கன்சல்டன்ட் மாஸ்டர் சர்டிஃபிகேட் இவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் பேஸ்டா இல்லை குமுலேட்டிவ் சிஜிபிஏ பேஸ்டான்னு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் போஸ்ட் கோடு 25லேருந்து 26க்கும் அதே போல் தான் சர்டிஃபிகேட் பற்றி கைட்லைன் சொல்லியிருக்காங்க, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அப்புறம் ஏஜ் லிமிட் வந்து நம்ம சொன்னது தான், அந்த டேபிளில் வந்து ஒவ்வொரு போஸ்ட் கேட்டகரியாக சொல்லியிருக்கோம். அதில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. அதாவது எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ் தராங்க. சரிங்களா, அதையுமே பார்த்துக்கங்க. ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸு, அப்புறம் எக்ஸர்வீஸ் மேனுக்கு, அப்புறம் உமன்ஸ், டைவர்ஸ்டு உமன்ஸ், விடோஸ் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் ஏஜ் லிமிட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கரெக்டாக பார்த்துக்குங்க. அப்புறம் அவங்க சொன்ன அலவன்ஸ்லாம் என்னென்ன அலவன்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இந்த பே ஸ்கேல் ப்ளஸ் அலவன்சஸ். ஓகேங்களா, அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 19 செப்டம்பரே வந்து இதை அப்ளை பண்ணுறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 9 அக்டோபரோட அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. சரிங்களா, நீங்கள் வந்து www.isro.government.in இதில் கரண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ஷனில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, அதுக்கான லிங்க் நான் தரேன், அதை வந்து செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது கரெக்டான இமெயில் ஐடியோ மொபைல் நம்பர்லாம் கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இமெயிலை வந்து நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிகிட்டே இருங்க சொல்கிறாங்க. அப்புறம் எந்த ப்ராசஸ்க்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் இன்டிமேஷன், கால் லெட்டர், ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் மூலிமா தான் இன்டிமேட் பண்ணுவோம். ஸோ கரெக்டாக கொடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கேரியர் ப்ராக்ரஷன் வந்து எப்படி இருக்கும், அங்கே ஒர்க் பண்ணுற இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், அதாவது போஸ்ட் கோடு 1லேருந்து 14 அந்த கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எல்லா கேண்டிடேட்டும் ஃபஸ்ட்டு வந்து 750 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நல்லா புரிஞ்சுங்க. 750 ரூபா ஃபஸ்ட்டு பே பண்ணணும். சரிங்களா, இந்த 750 ரூபா பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒன்ஸு அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து நீங்கள் வந்து அதாவது ரிட்டன் டெஸ்ட்டு இல்லை இன்டர்வியூ இதை வந்து நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 750 ரூபாயில் 500 ரூபா வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். சரிங்களா, அந்த 250 ரூபா இருக்குது பார்த்தீங்களா, அந்த 250 ரூபா வந்து அவங்க பிடிச்சிப்பாங்க. ஸோ அந்த 750 ரூபா வந்து ஃபுல்லாக ரீஃபண்ட் ஆகும். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் கேண்டிடேட்டு, எஸ்சி எஸ்டி, ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கு இந்த 750 ரூபா ஃபுல்லாக ரீஃபண்ட் ஆகிடும். இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா தான் ரீஃபண்ட் ஆகும். சரிங்களா, அந்த 250 ரூபா வந்து பிடிச்சிப்பாங்க. அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 250 ரூபா தான், அது வந்து நான் ரீஃபண்டபிள். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பே பண்ணும்போது எல்லாருமே 750 ரூபா தான் பே பண்ணணும். சரிங்களா, ரிட்டன் டெஸ்ட்டு, இன்டர்வியூ அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் அந்த மெத்தட் வந்து முடிஞ்ச அப்புறம் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. உமன் கேண்டிடேட், எஸ்சி எஸ்டி, ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன் இருந்தீங்கன்னா அந்த ஃபுல் அமௌண்ட் இந்த 750 ரூபாவும் ரீஃபண்ட் ஆகிடும். மற்றவங்களுக்கு அந்த 750 ரூபாயில் 500 ரூபா தான் ரீஃபண்ட் ஆகும். சரிங்களா, அதுக்கு நீங்கள் ரிட்டன் எக்ஸாம், இன்டர்வியூ வந்து கண்டிப்பாக அப்பியர் ஆகிருக்கணும். ஓகேங்களா, அதே போல் போஸ்ட் கோடு வந்து 15லேருந்து 26 அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபா தான். ஆனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பே பண்ணும்போது 500 ரூபாவாக பே பண்ணணும். அதே தான் போன டைம் சொன்ன பார்த்தியா, அதே மெத்தட் தான் இங்கேயுமே. நீங்கள் வந்து ரிட்டன் டெஸ்ட்டு இந்த மாதிரி அந்த செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து அப்பியர் ஆகிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி, உமன் கேண்டிடேட்டு, ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 500 ரூபா ஃபுல்லாகவே ரீஃபண்ட் ஆகிடும். மற்ற எல்லா கேட்டகரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபா மட்டும் ரீஃபண்ட் ஆகும். அந்த 100 ரூபா பிடிச்சிப்பாங்க. அதுதான் அப்ளிகேஷன் ஃபீஸ். ஓகேங்களா, ஸோ இதையுமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மட்டும்தான். எஸ்பிஐ பேமெண்ட் கேட்வே அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க, கரெக்டாக பார்த்துக்குங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வந்து என்னென்ன அப்லோட் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும், என்னென்ன சைஸில் என்னென்ன ஃபார்மேட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து என்ன மாதிரிலாம் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த போஸ்ட் 1லேருந்து 2 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது மெடிக்கல் ஆஃபீஸர் எஸ்டி, மெடிக்கல் ஆஃபீஸர் எஸ்சி
இதுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீனிங்கு இன்டர்வியூ ஓகேங்களா, ஸ்க்ரீனிங் அண்ட் இன்டர்வியூ, அதாவது ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, அப்புறம் இன்டர்வியூ நடக்கும், அவ்வளோதான். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் செலெக்ஷன், மோட் ஆஃப் செலெக்ஷன். சரிங்களா. அதே போல் இந்த தேர்ட் சயின்டிஸ்ட் இன்ஜினியர் எஸ்சி அந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோடு 4லேருந்து 9 வரைக்கும் ஓகேங்களா. அந்த கேட்டகரி வந்து பாருங்கள் ரிட்டன் டெஸ்ட்டு ப்ளஸ் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது போஸ்ட் கோடு 4லேருந்து 9 வரைக்கும். சரிங்களா. ரிட்டன் டெஸ்ட்டு ப்ளஸ் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டெக்னீஷியன் அசிஸ்டண்ட் போஸ்ட் கோடு 10லேருந்து 13 ரிட்டன் டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்கில் டெஸ்ட்டு. இது எல்லாத்துக்குமே பொருந்தும். அதாவது இந்த சீரியல் நம்பர் இங்கே 4லேருந்து 8 வரைக்கும் ஓகேங்களா. போஸ்ட் கோடு 10லேருந்து 26 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் ப்ளஸ்ஸு ஸ்கில் டெஸ்ட் ஓகேங்களா. இவங்களுக்கு எல்லாருமே காமனாக இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. தெளிவாக பார்த்துருக்கேன். சரிங்களா. அதே போல் ரிட்டன் டெஸ்ட்டுக்கு வந்து என்ன மாதிரிலாம் கொஷின் பேட்டர்ன் இருக்கும், என்ன மாதிரிலாம் வந்து ஃபாலோ பண்ணுவோம், கொஷின் டெம்ப்ளேட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா. என்ன கேட்டகரி, பார்ட் ஏ பார்ட் பி எத்தனை பார்ட் இருக்கணும், என்னென்ன டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஒவ்வொரு போஸ்ட் கேட்டகரி வைஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த பாஸ் கிரிட்டேரியா ஓகேங்களா. இது வந்து சயின்டிஸ்ட் இன்ஜினியர் எஸ்சி அந்த போஸ்ட்டுக்கு ஓகேங்களா. அதுக்கான மினிமம் குவாலிஃபை மார்க் அதாவது பாஸ் கிரிட்டேரியா சொல்லியிருக்காங்க டேபிளில் வந்து, அதையும் செக் பண்ணிக்கோங்க. அதே போல் டெக்னீஷியன் டிராஃப்ட்மேன் அந்த கேட்டகரிக்கும் அதே போல் தான் கொஸ்டின் வந்து எந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கும், அவங்களுக்கு வந்து பாஸ் கிரைட்டேரியா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சிலபஸ் டீடைல்ஸ் கொடுத்து சொல்லியிருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணிங்க. அப்புறம் ஸ்கில் டெஸ்ட் வந்து என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுவாங்க, அதுக்கான பாஸ் கிரைட்டேரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ராஜபாஷா அந்த போஸ்ட்டுக்குமே ரிட்டன் டெஸ்ட்டுக்கு வந்து என்ன மாதிரிலாம் வந்து கைட்லைன் ஃபாலோ பண்ணுவோம், எப்படி பிளான், என்ன எக்ஸாம் பிளான் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன குவாலிஃபையிங் மார்க்கு, அப்புறம் ஸ்கில் டெஸ்ட் வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமே பாஸ் பர்சன்டேஜ்லாம் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி டைப் டெஸ்ட் இருக்குது. அதாவது இந்த ராஜ் பாஷாவுக்கு வந்து அதையுமே கொடுத்துருக்காங்க. அதையுமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை தான் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து சென்னை மட்டும்தான். ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போது 5 சிட்டிஸ் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. அது வந்து எது உங்களுக்கு வந்து ஆர்டர் வேணுமோ அந்த முன்னுரிமை ஓகேங்களா, அதன் பிரகாரம் நீங்கள் வந்து ஒரு 5 சிட்டிஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. நீங்கள் அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த போஸ்ட்லாம் வந்து டெம்பரரி தான், ஆனால் வந்து ஒர்க்கும் வந்து கண்டினியூவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், இன்டிஃபினைட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒர்க்கும் வந்து கண்டினியூவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் போஸ்ட் வந்து டெம்பரரின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒர்க்கும் வந்து ஒரு பர்மனெண்ட்டான ஒர்க் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் டவுட் எதனா இருந்துச்சுன்னா இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் மெயில் ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. rmdhsfc@isro.government.in இந்த மெயிலுக்கு நீ ரைட் பண்ணி உங்கள் கொரிஸை கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நீங்கள் வந்து நோ அப்ஜெக்ட் சர்டிஃபிகேட், அதாவது எம்ப்ளாயிஸ் தான் இருந்தீங்கன்னா, கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தான் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ஓசி சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான அந்த ஃபார்மேட்டுமே இருக்குது, அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அப்புறம் ட்ராவலிங் அலவன்சஸ், சப்போஸ் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட்டு இன்டர்வியூ இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்குது, உங்களுக்கு வந்து ட்ராவலிங் அலவன்ஸ் வந்து அவங்க வந்து தருவோம், அதாவது பெய்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே பார்த்துக்குங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ்க்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையுமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா. என்ன மாதிரி டிசேபிலிட்டி இருக்கலாம், என்னென்ன கைட்லைன்ஸ் விட்டு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அப்புறம் வேறு என்ன முக்கியமான விஷயம்னா முக்கியமான தேதி தான் நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியாச்சு. 19 செப்டம்பர்லேயே வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 9 அக்டோபர் லாஸ்ட் டேட்டு. ஸோ குயிக்காக அந்த அப்ளிகேஷன் ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிவிட்டு கரெக்டாக எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அப்புறம் குயிக்காக அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா. 9 அக்டோபர் தான் லாஸ்ட் டேட் ஓகேங்களா. ஸோ இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி டைம் டு டைம் நீங்கள் செக் பண்ணிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. www.hsfc.government.in சொல்லிட்டு இந்த வெப்சைட்டில் வந்து அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருங்க. முக்கியமான அப்டேட்லாம் நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த பிடிஎஃப், அதாவது இந்த அட்வைஸ்மெண்ட் ஓகேங்களா, இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா. இந்த தகவல் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.